ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரைவிங் வேலையில் எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரைவிங் வேலையில் எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரைவிங் ஜாப் இன் சென்னை அப்படின்ற வீடியோ வந்து நல்ல ரீச் ஆனிச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரைவிங் வேலையில் யார் யார் ஜாயின் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரைவிங் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 21 வயசு ஆகியிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வேலை ரிலேட்டடாக அப்படி வந்துட்டோம் அப்படின்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேட்ச் லைசன்ஸ் தருவாங்க. ஸோ இந்த பேட்ச் லைசன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் ஓட்டுறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இந்த பேட்ச் லைசன்ஸு. இந்த பேட்ச் லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த டீபோர்டு வண்டி, கமர்ஷியல் வண்டியெல்லாம் ஓட்டலாம். ஸோ வந்து இந்த பேட்ச் லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்றதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பேட்ச் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பேட்ச் லைசன்ஸ் நம்மள்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து டிரைவிங்கில் அவ்வளோ அதிகமாக சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, டிரைவிங்கில் நல்ல ஸ்கில் இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லா டைப் ஆஃப் கார்ஸும் நம்ம வந்து ஓட்டணும். ஒரு சின்ன கார்லேருந்து ஒரு பெரிய கார் வரைக்கும் எல்லாமே ஓட்டணும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துலேருந்து நம்ம வேலை பார்க்குற விஷயம் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு ஊராக போகலாம், இல்லை தமிழ்நாடு, இல்லை அதர் ஸ்டேட்டு, எங்கே வேணாலும் வந்து போகலாம். நம்மளை வந்து எப்போ எங்கே போவோம்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் வந்து நம்ம வேலை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போகணும். நம்ம வந்து ஏன் இதுக்குன்னுலாம் கேட்க முடியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிரைவிங் வேலையில் நல்லா சம்பாதிக்கலாம். டிரைவிங் வேலையில் நம்ம வந்து எப்போதுமே ரெடியாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வெளியூர் போகிறாங்க, அவங்க எப்போ ரிட்டன் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வேலை முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புறப்ப தான் நம்மளும் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம்லாம் இந்த வேலையில் உண்டு. ஸோ இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லைசன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரைவிங் ஓரளவு தெரியும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவராகவும் போகலாம், இல்லை வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டிரைவராகவும் போகலாம். மந்த்லி சேலரிக்கு ஒரு டிரைவராகவும் போகலாம். இல்லை வந்து இந்த ரெண்டும் எனக்கு செட் ஆகாது, நான் வந்து ஒரு இடத்துல கண்டினியூவாக இருக்க மாட்டேன் அப்படின்றவங்க கால் டாக்ஸி ஜாப் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா கால் டாக்ஸி அப்படின்றப்போ நம்மளுக்கு அதில் நிறையா பெனிஃபிட்டும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கால் டாக்ஸி ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்கும், ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரிப்பு 30 ட்ரிப்பு அப்படின்னு எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமலாம் வண்டி ஓட்டுறதுக்கான கட்டாயம் கூட சில நேரத்தில் வரும். அப்படின்றப்போ நம்ம கண்டினியூ ஓட்ட நம்மளுக்கு வந்து அதில் ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு இருக்காது. ஆனால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போ வேணாலும் லீவ் போட்டோ இல்லை வண்டியை வந்து ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டோ நம்ம வந்து எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். அந்த ஒரு ஃப்ரீடம் இதில் இருக்குது. மற்ற வேலையிலலாம் அப்படி இருக்காது. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு ஹவுஸ் டிரைவர் ஆகிட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற டைமிங்க்கு காலைல போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும். அடிக்கடி லீவ் போட முடியாது. இதே ஒரு கம்பெனினாலும் அதேமாரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு லீவ் எடுக்கணுன்னா நீங்கள் அதில் நிறையா பர்மிஷன் வாங்கணும், இல்லை நிறைய பேர்ட்ட சொல்லணும், வேறு ஆள் மாற்றி வேணும். ஆனால் அந்த கால் டாக்ஸியில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் எப்போனாலும் வண்டி எடுத்துக்கலாம். வண்டியை எடுத்துட்டிங்கன்னா ஓட்டலாம். வண்டி ஓட்ட முடியலன்னா நீங்கள் வந்து ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் லீவ் போட்டு ஊர் பக்கம் வந்துடலாம். அந்த ஒரு பெனிஃபிட்டு நம்மளுக்கு வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கால் டாக்ஸியில் லாகின்ல இருக்கணும் அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸும் இருக்கலாம், 12 ஹவர்ஸும் இருக்கலாம், 14 ஹவர்ஸும் இருக்கலாம், இல்லை 20 மணி நேரம் என்னால் ஓட்ட முடியும், இல்லை 24 ஹவர்ஸ் ஓட்ட முடியும்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு கண்டினியூவாக புக்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் வண்டி ஓட்டுவீங்க அப்படின்ற நல்ல மனப்பான்மைலாம் கம்பெனிக்கு கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அவனுக்கும் காசு, உங்களுக்கும் காசு. அந்த ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் 24 ஹவர்ஸ் கண்டினியூவாக ஓட்டிட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு நாள் லீவ் போட்டு வண்டி ஓட்டினாலும் சரி, இல்லை வந்து நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டுறேன், அதுக்கப்புறம் ஒரு 12 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா மார்னிங் வந்து ஒரு 4-5 மணி இல்லாட்டியும் ஒரு 6-7 மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்து நைட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் கூட ஓட்டலாம்.
அதுக்கப்புறம் வந்து புக்கிங் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் கண்டினியூவாக வந்துகிட்ருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக உங்களுக்கு புக்கிங் வந்துக்கிட்டு இருக்கும், சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு 5000 to 6000 வண்டி ஓட்டிடலாம் கண்டினியூவாக ஓடிட்டுருக்கப்போ. உங்களுக்கு கம்மியாக ஓடினா கூட மினிமம் ஒரு 4000க்கு மேலே ஓட்டிடலாம் இந்த டைமிங்குள்ளே. ஸோ வந்து ஒரு 6000 அப்படின்னு ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 30% கமிஷன் வச்சா கூட கிட்டத்தட்ட 6×18 கிட்டத்தட்ட ஒரு 1800 கிடைக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 அது வந்து சில்லறையாக ஒதுங்குறது, ப்ளஸ் வந்து டிப்ஸ் கொடுக்குறது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்னு தெரில. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது. நானும் ஸ்டார்டிங்கில் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் ஏறிக்கிட்டு இருக்கப்போ எத்தனை பேர்ட்ட அவாய்ட் பண்ணுறதுன்ட்டு நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்தமாரி உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2000 ப்ளஸ் அபவ் கூட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் கண்டினியூவாக ஓட்டுறீங்கனாலே ஒரு 2000 4000 கிடச்சிரும். ஸோ 4000 இல்லாட்டையும் ஒரு சாப்பாடு செலவெல்லாம் போக ஒரு 3000 3500 உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக கிடச்சிரும். இதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் ஒரு 20 நாள் வண்டி ஓட்டினா கூட உங்களுக்கு சாலிடாக ஒரு 35,000 45,000 கிடச்சிரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் லீவ் எடுப்பேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மாதம் 25 நாள் கணக்காகுது. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து 50,000 சம்பாதிக்கலாம். அவ்வளோ கூட வேணான்னாலும் ஒரு 45,000 40,000 கேரண்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கால் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேப்பிடோ, ஊபர் இந்தமாரி ப்ரைவேட் கால் டாக்ஸி கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே ஒரு ஆப் இருக்கும், அதை லாகின் பண்ணி ஆன்லைன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக புக்கிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதை புக்கிங்கை அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து மேப்பு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுரும். ஸோ கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நேராக கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணி நீங்கள் ட்ராப் லொக்கேஷன் கூட அதிலே காட்டிடும். அது நீங்கள் கஸ்டமர் ட்ராப் பிளேஸில் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கேஷாக இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒரு நாள் ஃபுல்லாக திருப்பி புக்கிங் எடுக்கிறதும் ட்ராப் பண்ணுறதுமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு சேலரி ப்ளஸ் டீசல் பேலன்ஸ் இருக்கிற காசுக்கு ஓனருக்கு போயிடும். ஸோ இதில் வந்து வண்டி சர்வீஸு இதெல்லாம் வந்து ஓனர் பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் சொந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். டீசல், வண்டி சர்வீஸ் அது போக மிச்சம் காசு எல்லாம் உங்களுக்கு தான். இது மூலமாக உங்களுக்கு வந்து சொந்த வண்டி இருந்தால் அதோட ஏர்னிங்ஸ் வேறு, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து டிரைவிங்கில் வந்து கால் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். மாதம் ஒரு 40 ரூபா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஓட்டுறது உங்களால் ஓட்ட முடியுமான்னு தெரில. சில பேர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, வண்டியிலே தங்கிக்கிட்டு வண்டியிலே சாப்பிட்டு தூங்கிட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ரூமுக்கு போகிறதே வந்து குளிக்கிறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கு போகிறவங்க இருப்பாங்க. சில பேர் வண்டியிலே சாப்பிட்டு வண்டியிலே தூங்கிக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். தூங்குறது மற்ற விஷயத்துக்கு மட்டும் ரூம் போகிறது அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 40,000க்கு மேலேயும் சம்பாதிப்பாங்க. இந்த கால் டாக்ஸி ஜாபில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்குது, எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், வண்டி ஓட்ட தெரியும், எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டுவேன் அப்படின்ட்டா நீங்களே வந்து ஒரு ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை வந்து OLX இல்லை வந்து மித்ரா இந்தமாரி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு அவங்க வந்து டிரைவர் வேக்கன்சி போட்டிருப்பாங்க. இந்தமாரி ஊபரில் வண்டி ஓட்டணும், ரேப்பிடோவில் வண்டி ஓட்டணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களே எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஐடி போடுறது, அப்புறம் வந்து வண்டி கொடுக்குறது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்கள் லைசன்ஸ் மட்டும் ஒரிஜினல் வாங்கி வச்சுப்பாங்க. மற்றபடி நீங்கள் வந்து வண்டி எடுத்து ரெகுலராக ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் டேலேருந்து நீங்கள் வந்து டே 1லேருந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாதம் சம்பளத்துக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற காசு அன்னன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். இல்லை வீக்லி வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஓனர்கிட்ட பேசிவிட்டு வீக்லி கூட வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நான்லாம் வந்து அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற காசை கையில் எடுத்துகிட்டு தான் பேலன்ஸ் வந்து டீசல் போட்டு ஓனருக்கு அனுப்புவேன். ஸோ வந்து இதோட அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எந்த டிரைவிங் ஃபீல்டு போனால் உங்களுக்கு வந்து ஈஸி எது நல்லாயிருக்கும் அப்படின்றத போடுறேன். ஏன்னா டிரைவிங்கில் வந்து கம்பெனி டிரைவிங்கும் இருக்குது, ஹவுஸ் டிரைவரும் இருக்குது, இல்லை டாக்ஸியும் இருக்குது. இது இல்லாமல் நிறையா செக்டாரும் இருக்குது. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஹெவி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ MC பாய்ஸ்.